உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நம்ம கவர்மெண்ட்டுக்கு மக்கள் மேலே அக்கறையே இல்லை போல். இப்போ நான் சொல்ல போகிறது ட்ரக்ஸோ இல்லை சிகரெட்டு இந்த மாதிரி எந்த விஷயத்தை பற்றியும் கிடையாது. வேறு ஒரு முக்கியமான பொருளை ஊற்றி இந்த பொருள் ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் பேரோட உயிர் போகிறதுக்கு காரணமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் பல லட்சக்கணக்கான மக்களுடைய உயிரில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இவ்வளோ பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுனால தான் உலகத்தில் 60க்கும் அதிகமான நாடுகள் இதை பயன்படுத்தவே கூடாது எங்கள் நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தடை விதிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி எந்த விதமான தடையும் கிடையாது. நீங்கள் சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையுமே இந்த குறிப்பிட்ட பொருளை பார்க்க முடியும். இந்த பொருள்னால கண்டிப்பாக கேன்சர் வரும் நிறைய வாட்டி ப்ரூவ் ஆயிருக்கு. அப்போ இந்தியாலையும் பேன் பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு கவர்மெண்ட்டை கேட்டால் இதனால் கண்டிப்பாக கேன்சர் வருங்கிறத எங்களால் உறுதியாக சொல்ல முடியல, அதனால் நாங்கள் பேன் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஏன் உலக நாடுகள்லாம் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை இந்தியாவில் ஒத்துக்க மறுக்கிறாங்க? இந்த பொருள் என்ன, இந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இதெல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி என்னதான்ப்பா பொருள் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு தான். ஒரு இடத்துல ஆஸ்பெஸ்டாஸ்னு சொல்லுவாங்க, ஆஸ்பெட்டாஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்லாங்குக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடும். ஆனால் எங்கேருந்து இந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிரேக்க மொழியிலேருந்து வந்திருக்கு. இதுக்கு எரிக்க முடியாதது அப்படிங்கிறது தான் பொருள். அதாவது மற்ற பொருட்களை விட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சீக்கிரத்தில் எரிஞ்சு சாம்பல் ஆகாது, அப்படியே நல்லா தாக்கு பிடிச்சி நிற்கும். இது போக கரண்ட்டை கடத்தாது, இதில் கெமிக்கல்ஸோட ஈஸியாக ரியாக்ட் ஆகாது. இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இதுக்கு இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா குடிசை வீடுகள்லேருந்து அப்படியே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆக நினச்ச டைமில் தான் இந்த ஆஸ்பெட்டாஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும். ஆனா விஷயம் என்னன்னா 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த ஆஸ்பெஸ்டாஸோட பயன்பாடு இருக்கு. கரெக்டா? ஆமா, இது கிட்டத்தட்ட 4700 பிசில இருந்து பயன்பாட்டில் இருக்கு. அந்த காலகட்டத்தில் இதை களிமண்ணோட சேர்ந்து மண்பாண்டங்கள் செய்யறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி பயன்படுத்தினதுனால இந்த ஆஸ்பெட்டாஸ் அந்த மண்பாண்டங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. இது யூஸ் பண்றதுனால அவங்களால கொஞ்சம் பெரிய கொஞ்சம் ஹைட்டான பானைகள்லாம் இதை வச்சு செய்ய முடிஞ்சிருக்கு. இது போக சில சிவிலைசேஷன்ல இறந்தவங்களை இதால செய்யப்பட்ட துணியை வச்சு சுத்தி அதுக்கப்புறமா எரிச்சிருக்காங்க. இது அவ்வளோ சீக்கிரத்தில் சாம்பல் ஆகாதுங்கிறதுனால இந்த துணியில் அவங்க இறந்தவங்களோட சாம்பல் மட்டும் செப்பரேட்டாக கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அதை வச்சு காரியங்கள் இந்த மாதிரி மற்ற விஷயங்களுக்கு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தொடர்ந்து யூஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. 1800களில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா எங்கெல்லாம் ஹீட் அதிகமாக இருக்கோ அந்த இடங்கள்லாம் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டீம் இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க, கப்பல் யூஸ் பண்ணுறாங்க. அது போக நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன்லேருந்து எல்லா இடங்கள்லையும் எங்கெங்கெல்லாம் ஹீட் அதிகமாக இருக்கோ அந்த இடங்கள்லாம் இந்த ஆஸ்பெட்டாஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் ஆஸ்பெட்டாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நம்மளோட வாழ்க்கைக்குள்ளே வருது. இப்போ அதை வச்சு பார்த்தோம்னா 6000 வருஷத்துக்கு மேலே அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போல்லாம் வராத பிரச்சனை இப்போ மட்டும் வருதுன்னு சொல்கிறோம்ல, அது ஏன்? இந்த ஆஸ்பெட்டாஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நூல் மாதிரி தான் இருக்கும். இதோட மெட்டீரியல் காம்போசிஷனுமே ரொம்ப ரொம்ப நார்மலான இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். மெக்னீசியம் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், சிலிக்கான் இருக்கும். இதில் கிட்டத்தட்ட 7 வகையான ஆஸ்பெட்டாஸ் மெட்டீரியல் இருக்குது. அந்த 7 வகையிலும் இதை தான் மாற்றி மாற்றி சேர்ந்து இருக்கும். ஆனால் இதில் எங்கே சிக்கல் வருதுன்னா, இது பார்க்குறக்கு நூல் மாதிரி இருந்தாலும் அது காலப்போக்கத்தில் ரொம்ப ரொம்ப சின்னதாக உடைய ஆரம்பிக்கும். அப்படி உடையும் போது அதில் இருக்கக்கூடிய சில ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை நம்ம மூச்சு சுவாசிக்கும் போது அது நம்ம மூக்கு வழியாக நம்ம லங்ஸ் வரைக்குமே போகும். இந்த வழியாக நிறைய பார்ட்டிகல்ஸ் போக தான் செய்யும். ஆனால் இதில் மட்டும் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா இதில் நிறைய ஷார்ப்பான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இந்த ஷார்ப்பான ஸ்ட்ரக்சர் நம்ம இம்யூன் செல்ஸோட கொஞ்சம் பெருசாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்கிறனால இம்யூன் செல்ஸால் அதை உடச்சி வெளியேற்ற முடியாது. மற்ற துசிகளை அதை உடச்சி ஈஸியாக வெளியேற்றிடும். இது போக நம்ம லங்ஸே அதை வெளியேற்றணும்னு நினச்சாலும் அந்த ஷார்ப்பான ஸ்ட்ரக்சர் சைடில் இருக்கக்கூடிய மற்ற செல்ஸில் குத்தி கிழிக்கும். அப்படி குத்தி குளிக்கும் போது அங்கே நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அப்படி இன்ஃபெக்ஷன் வைக்கிறனால சலம் வைக்கும். இது போக இது தொடர்ந்து பல வருஷமாக நடந்துட்டுருக்குங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல கேன்சர் உருவாகிறதுக்கான வாய்ப்புக்குமே இருக்குது. வரலாறுலாம் சரிதான், ஆனால் அந்த காலத்துலலாம் ஏற்படாத பாதிப்பு இப்போ மட்டும் ஏற்படுதுன்னு எப்படி சொல்கிறாங்க? அந்த காலத்தில் அங்கங்கே தான் யூஸ் பண்ணுறாங்க. 1800களுக்கு அப்புறம் தான் நிறைய இடங்களில் தொடர்ந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால் பாதிப்புகள் கொஞ்சம் வீரியமாக ஆரம்பித்து 1906 பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பெட்டாஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரியில் நிறைய பேர் கொஞ்சம் சின்ன வயசுலேயே இறந்து போகிறாங்க. இதை ஆராய்ச்சி பண்ண அப்போ இருந்த ஃப்ரெஞ்ச் இன்ஸ்பெக்டர் டென்னிஸ் இவங்க கண்டிப்பாக ஆஸ்பெட்டாஸால் இறந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறமா 1924 இன்னொரு பெண்மணி இறக்குறாங்க. அவங்களும் ஆஸ்பெட்டாஸை வச்சு துணி செய்யக்கூடிய ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்த பெண்மணி. அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன தெரிய வருதுன்னா இந்த ஆஸ்பெட்டாஸ் அவங்களோட லங்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பல வருஷமாக சேர்ந்துருக்கு. அந்த லங்ஸ் அந்த ஆஸ்பெட்டாஸை வெளியேற்ற ட்ரை பண்ணும்போது அது தொடர்ந்து அங்கே காயங்களை உருவாக்கியிருக்கு. இதை பல்மனரி ஃபைப்ரோசிஸ் சொல்லுவாங்க.
இதுக்கு முழுக்க காரணமாக இருந்தது இந்த ஆஸ்பெட்டாஸுங்கிறனால இதுக்கு ஆஸ்பெட்டாசிஸ் அப்படின்னு இன்னொரு பெருமை வைக்கிறாங்க. அதுக்கடுத்தது இந்த ஆஸ்பெட்டாஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் 1928 இந்த ஆஸ்பெட்டாஸ் பின்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா 1950 இந்த ஆஸ்பெட்டாஸுக்கும் கேன்சருக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது வந்து வெளியே வருது. 1965 என்ன தெரிய வருதுன்னா இந்த ஆஸ்பெட்டாஸ் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய மக்களையும் தாண்டி ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய மக்களோட குடும்பத்துக்கும் பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்துது அப்படிங்கிறது முழுசாக தெரிய வருது. அதுக்கப்புறமா இந்த விஷயங்களை வந்து மீடியா, நியூஸ் பேப்பர் எல்லாருமே கையில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா கோர்ட்டு கேஸுன்னு இப்படி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்து அதுக்கப்புறமா 1990களில் கொஞ்சமாக இந்த ஆஸ்பெட்டாஸ்க்கான பேன்ஸ் வந்து லண்டனில் வர ஆரம்பிக்குது. 1999 கம்ப்ளீட்டாக எல்லா ஆஸ்பெட்டாஸையுமே லண்டனில் பேன் பண்ணுறாங்க. இப்போ லண்டனில் பேன் பண்ணி அப்படி பார்த்தோன்னா 27 வருஷம் கிட்ட ஆகுது. இந்தியாவில் ஏன் என்ன பேன் பண்ணவே இல்லை? இந்தியாவில் பேன் பண்ணவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னென்னா இந்தியாவில் வந்து இந்த ஆஸ்பெட்டாஸ் வந்து தரையில் இருக்கக்கூடிய மண்ணில் இருந்து தனியாக பிரித்து எடுத்து நிறைய யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம் 1993 வரைக்கும். 1993 என்ன சட்டம் போடுறாங்கன்னா இனிமேல் யாரும் மண்ணில் இருந்து தோண்டி ஆஸ்பெட்டாஸை எடுக்கக்கூடாது, மைனிங் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நீங்கள் மைனிங் பண்ணுறதுக்கான பர்மிஷன் வச்சுருந்தாலும் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ரினியூவல்லாம் பண்ணி தர மாட்டோன்னு சொல்லிட்டு ஆஸ்பெட்டாஸ் மைனிங்க்கு வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 2009 நடந்த ரிசர்ச்சில் எந்த வகையான ஆஸ்பெட்டாஸுமே மனுஷனை பாதிக்கும் அது எதுவாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஃபார் கேன்சர் ரிசர்ச் வந்து அறிவிப்பு போடுறாங்க. ஆனால் இந்தியாவில் அந்த ஆஸ்பெட்டாஸோட பயன்பாடு குறைஞ்சான்னு கேட்டிங்கன்னா குறையவே இல்லை. என்ன தான் பேன் பண்ணாலும் நிறையா நாடுகள்லேருந்து ஆஸ்பெட்டாஸ் ஃபைபர்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 2021-22 வாக்கிலே கிட்டத்தட்ட நம்ம ஒரு வருஷத்தில் 4.3 லட்சம் டன் அளவுக்கான ஆஸ்பெட்டாஸை வந்து வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அது வந்து 4.8 லட்சம் டன்னாக கூடிக்கிட்டே இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா 2024 இந்தியன் கிரீன் ட்ரிபியூனல் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டியில் வந்து இவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுற ஆஸ்பெட்டாஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோமா, இது வந்து முக்கியமாக பள்ளி குழந்தைங்களுக்குலாம் சேஃப் தானா இல்லையா, என்ன டிசிஷன் எடுக்கலாங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க. அப்படி ஹையர் பண்ணும்போது முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அது டிபார்ட்மெண்ட் என்னென்னா CSIR IITR, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டாக்ஸிகாலஜி ரிசர்ச். இவங்க தான் வந்து ஒரு பொருளில் வந்து எவ்வளோ டாக்ஸிக் தன்மை இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்தியாவில் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு அது சம்மந்தமான எக்ஸ்பர்ட்ஸ் யாருமே எங்கள் டீமில் இல்லை, ஸோ நாங்கள் இதில் வந்து பங்கெடுக்கிறதுல எந்த ஒரு யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து விலகுறாங்க. அதுக்கப்புறம் மற்ற டீமை வச்சு இருக்கக்கூடிய கொஞ்சம் ரிசர்ச் பேப்பர்ஸ் IIT அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து அவங்க இண்டஸ்ட்ரி சார்ந்து இருக்கக்கூடிய இடங்களில் நடத்தின ஆய்வில் கிட்டத்தட்ட 427 இடத்துல வந்து ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதில் 20% இடத்துல வந்து அவங்க விதித்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் லிமிட்டை விட அளவுக்கு அதிகமாக ஆஸ்பெட்டாஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆனால் மீதி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அளவோட ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்கிறத ஒத்துக்கிறாங்க. இதனால் அந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் வந்து கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கிறதையும் அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஸ்கூலுக்குள்ளே வந்து பார்க்கும்போது ஸ்கூலில் வந்து எந்த ஸ்பெசிஃபிக்கான ரிசர்ச்சுமே நடக்கலை. ஆனால் மற்ற இடங்கள் ஸ்ரீலங்கா மாதிரியான இடங்களில் வந்து சில டேட்டாஸ்லாம் இருக்குது. அந்த டேட்டாஸ் வச்சு இவங்க ப்ரொசீட் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்கூலில் வந்து லிமிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் லிமிட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக பிரச்சனை வருங்கிறத வந்து எங்களால் சொல்ல முடியாது, பட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வருதுங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகும் இதோட எஃபெக்ட்லாம் தெரியறதுக்கு. அப்போ 20 வருஷம் கழிச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும். இல்லாட்டி அந்த 20 வருஷத்துலையும் அந்த குழந்தைங்களை வந்து ஸ்கேன் பண்ணுறது, எக்ஸ்ரே எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணால் தான் சொல்ல முடியும். அப்படி பண்ணால் கூட இதை எங்களால் தெளிவாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உருட்டி அந்த பதிலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது பதிலே இல்லையே, ஏதோ சொல்லி குழப்பியிருக்குங்களே தவிர பதிலாக எதுவுமே சொல்லவே இல்லைல்ல. பதில் எதுவும் சொல்லலை. வேணும்னா அங்கே வந்து உங்களை சில விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்கூலில் வந்து நம்ம ஆஸ்பெட்டாஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஃபுல்லாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அது கீழே வந்து லைம் கோட்டிங் மாதிரியான கோட்டிங் கொடுக்கறது மூலமாக அது வந்து கீழே உதிர்ந்து உள்ளாது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது போக அது ரினோவேஷன் ஒர்க்கு இல்லை ஏதாவது ஹோல் போடுறீங்கிற பட்சத்தில் வந்து ஸ்கூல் குழந்தைங்களை வெளியே அனுப்பிட்டு யாருமே இல்லாதப்போ அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுங்கன்ட்டு ஸ்கூலுக்கு சின்ன சர்க்குலர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து ஆல்டர்னேட்டாக வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கிறத ப்ரொப்போஸும் பண்ணியிருக்காங்க. அது என்ன மெட்டீரியல்? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆஸ்பெட்டாஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு பதிலாக நேச்சுரல் ஃபைபர்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த ஆஸ்பெட்டாஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நேச்சுரல் ஃபைபரை வச்சு பண்ணக்கூடிய இந்த ஷீட்ஸ் எல்லாமே இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். இது போக மெட்டல் ஷீட்ஸ் இருக்குது, நம்ம வீட்டில் ப்ளூ கலர் ஷீட்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி மெட்டல் ஷீட்ஸ் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி சில ஆல்டர்னேட்டிவ் ஷீட்ஸ் இருக்குது, அதை வேணால் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. பாதிப்பா இல்லையாங்கிறத வந்து சொல்லவே இல்லை கிளியராக. அது வந்து தெளிவாக சொல்லலை. ஆக்குபேஷனலாக வந்து பாதிப்பாக தான் செய்யுது,
பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாதிக்குமா இல்லை மக்களுக்கு பாதிக்குமா, மக்கள் அதை யூஸ் பண்ணலாமாங்கிறத வந்து கிளியராக எந்த ரெக்கமெண்டேஷனும் அவங்க கொடுக்கல. ஆனால் கேரளா கவர்மெண்ட் மட்டும் இந்த ஆஸ்பெட்டாஸ்னால பாதிப்பு இருக்குங்கிறனால ஸ்கூலில் ஆஸ்பெட்டாஸை பயன்படுத்தவே கூடாது, ஏற்கனவே பயன்படுத்தினீங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது வைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இன்டர்னலாக சர்க்குலர் பாஸ் பண்ணியிருக்காங்க கேரளாவில் மட்டும். இப்போது இது சொல்லும் போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஸ்பெட்டாஸுங்கிறது வந்து காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு மெட்டீரியலாக இருக்குது. நீங்கள் ஒரு காங்கிரீட்டை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி அதை க்யூரிங் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதை விட ஒரு ஆஸ்பெட்டாஸ் போடுறீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் வேலை, காஸ்ட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால நிறைய பேர் அதை போடுறதா சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சென்னையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரூட் இருக்குது, எலக்ட்ரிக் ட்ரெயின் ரூட். அதாவது நீங்கள் சென்ட்ரல்லேருந்து இங்கேக்குள்ளே வேளச்சேரி போகிற ரூட்டில் எடுத்திங்கன்னா ட்ரிப்ளிகேன் தாண்டி போகும்போது லெஃப்ட் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு ஆஸ்பெட்டாஸ் வீடாக தான் இருக்கும். 1-2லாம் கிடையாது. நீங்கள் சும்மா தெரியும் பார்த்தீங்கன்னாலே வரிசையாக ஆஸ்பெட்டாஸ் வீடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சென்னை முழுக்கவே நீங்கள் பேச்சுலருக்கு வீடு தேட போகிறீங்க, இல்லைனா ரொம்ப கம்மியான ரெண்ட்டுக்கு வீடு தேட போகிறீங்க அப்படின்னா அங்கே காங்கிரீட்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டை போட்டுட்டு ஒரு சில இடங்களில் மட்டும் ஃபால்ஸ் சீலிங் கொடுத்துறப்பா அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. நிறைய இடங்களில் நீங்கள் ஆஸ்பெட்டாஸ் ஷீட் பார்க்க முடியும். இதெல்லாமே பார்க்கும்போது வந்து விலை கம்மியாகுதுல அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அதோடைய பாதிப்புகள் வந்து பின்னாடி பெரிய அளவில் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் இத்தனை நாடுகள் அதை பேன் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. நீங்கள் அதை விலையை யோசிக்காமல் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மெட்டல் ஷீட்டோ இல்லைனா காங்கிரீட்டோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த்துக்கு இப்பயும் சரி ஃபியூச்சர்லையுமே சரி ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்க தான் செய்யுது. அது எல்லாத்துக்குமே ஒரு மினிமம் லிமிட், அப்பர் லிமிட்னு ஒன்று இருக்கும். ஆனால் ஆஸ்பெட்டாஸை பொறுத்த வரைக்கும் லிமிட்லாம் வைக்க முடியாதுன்னு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. கம்மியாக உங்கள் உடம்புக்குள்ளே போச்சுன்னா கம்மியான விளைவுகளை ஏற்படுத்தும். அதுவே அதிகமாக அந்த விளைவுகள் இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் இன்னும் சீக்கிரமாகவும் நடக்கும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ்பெட்டாஸ் துளி அளவுமே நல்லதில்லை. முடிஞ்ச அளவுக்கு மாற்ற ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஆஸ்பெட்டாஸ் பொறுத்த வரைக்கும் அது இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுத்துதுங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் வெயில் காலத்தில் இந்த ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டு கீழே இருக்குதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான காரியமாக இருக்கும். ஆனால் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய அந்த வெயிலெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஆஸ்பெட்டாஸ் மட்டும் இல்லை, நார்மலாக ஒரு கான்கிரீட் வீட்லையுமே நீங்கள் கீழே இருக்குங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. ஸோ இந்த வெயிலை நேச்சுரலாக குறைக்க ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நாங்களாம் தேடி பார்த்தோம். அப்படி தேடி பார்க்கும்போது ஒரு முக்கியமான பதில் நமக்கு வந்து கிடச்சிச்சு. அதுதான் சன்ரூஃப் கோட்டிங். சன்ரூஃப் கோட்டிங் அடிச்சோன்னா வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் 5 டிகிரி வரைக்கும் குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேயே சொல்லியிருந்தாங்க. நிஜமாலே அந்த மாதிரி குறைக்க முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நாங்களே வந்து சன்ரூஃப் கோட்டிங் பெயிண்ட்லாம் வாங்கி நம்ம வீட்டுக்கு மேலே அடிச்சு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சன்ரூஃப் கோட்டிங் அண்ட் இன்னொன்று பக்கத்தில் வந்து சுண்ணாம்பு அடிச்சு பார்த்தோம். ஏன்னா சன்ரூஃப் கோட்டிங்கோட வேலை வந்து வெள்ளை கலர் பெயிண்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை லைட்டை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணிவிடும். அப்போ கீழே வெயில் கம்மியாக இருக்குங்கிறது தான் அதோட கான்செப்ட். அப்போ அது மட்டும் இல்லாமல் சுண்ணாம்பு வெள்ளை கலரில் தான் இருக்குது. அப்போ அதுவும் அதே வேலை செய்தா அப்படிங்கிற மாதிரி ரெண்டையுமே ஒரே வீட்டில் 2 செக்மெண்ட்டாக பிரித்து வேறு மாதிரி அடித்து பார்த்தோம். அப்படி அடித்து பார்த்ததில் அதோட ரிசல்ட் என்ன வந்துச்சு, நிஜமாலே இந்த மாதிரி மேலே வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்தோம்னா கீழே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் குறையுமா குறையாதா, இதை வந்து நம்ம வந்து செக் பண்ணியே பார்த்தோம். அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம்.